நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு கற்கோடியம்மன் திருக்கோயிலில் தான் நம்ம இருந்து பேசிகிட்டு இருக்கோம். என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதர். இந்த திருக்கோயிலோட தலைமை பூசாரியாக பணியாற்றி வருகிறேன். திருமதி நயன்தாரா விக்னேஸ்வரன் அவர்கள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர் லலித் சார் இருக்காங்க, வெங்கடேஷ் பட் சார் வருவார், நளினிம்மா வருவாங்க. நிறைய திரைத்துறை சார்ந்தவங்க வந்துகிட்டே தான் இருக்காங்க, சின்னத்துறையை சார்ந்தவங்க வந்துகிட்டே இருக்காங்க. எங்கள் பசங்க எல்லாருமே இவ அருளால் தான் நல்லா படித்து எல்லாமே இன்றைக்கி நல்ல ஜாபில் நல்லா செட்டில் ஆகிருக்கா. எதுவாக இருந்தாலும் முதல்ல இங்கே வந்து சுற்றிட்டு இவ காதில் விஷயத்தை போட்டுட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். பசங்களுக்கு படிக்கணும், படித்து முடிச்சுட்டாங்க. அந்த இதை கேட்டேன். பெரிய படிக்கணும், அதையும் படித்து முடிச்சுட்டாங்க. நல்ல வேலை கிடைக்கணும், அதையும் வேலை கிடைக்கணும். சாமி நல்லா பவர்ஃபுல். நீங்கள் வந்து நினச்சிட்டு போனாலே அது நல்லபடியாக நடக்கும். நடந்திருக்கு. அதனால தான் நாங்களும் வந்துட்டுருக்கோம், வாரம் வாரம் வந்துட்டுருக்கோம். என்னால் முதல்ல இது வர முடியுமா முடியாதான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். நான் வர டைமில் கோயில் திறக்கவே இல்லை. அவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு வணக்கம். நம்ம இப்போது இங்கே நிற்கிறது பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு கற்கோடியம்மன் திருக்கோயிலில் தான் நம்ம இருந்து பேசிகிட்டு இருக்கோம். என்னோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதர். இந்த திருக்கோயிலோட தலைமை பூசாரியாக பணியாற்றி வருகிறேன். இந்த இந்த கற்கோடி அம்மன், அது என்னது கற்கோடி? நாங்கள் வந்து கோடியம்மன் கேள்விப்பட்டிருக்கேன், எல்லையம்மன் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன கற்கோடி? கற்கோடின்றது இப்போ மருவி தான் கற்கோடி அம்மன் இருக்குது. இதற்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்கோடி அம்மன் தான் பேர். இந்த அம்மாவுக்கு கார்கோடி அம்மன் அப்படின்னா கார்கோடகன், அஷ்ட நாகங்களில் முதன்மையான நாகம் கார்கோடகன். இந்த 5 தலை நாகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கார்கோடகனோட விஷத்தை வந்து தான் சில பல நோய்களுக்கு வந்து மருந்தாக வந்து கொடுத்து இந்த பல நோய்களை குணப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கார்கோடகன் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் கூடவே இருந்திருக்கு, இந்த காலத்துலேருந்து கூடவே இருந்திருக்கு. அது காலப்போக்கில் இங்கே வந்து மறைஞ்சிருக்கு. இப்போ கலியுகன்றதுனால இங்கே மறைஞ்சிருக்கு. அப்போ அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே வந்து அந்த அம்பாள் கூடவே தான் இருக்கும் இந்த கார்கோடகன். அப்போது எங்கள் தாத்தாலாம் வந்து சொல்லுவாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா அம்பாள் மூலஸ்தானத்திலே தான் படுத்து தொங்கிட்டு இருக்குமா. அப்போது இவங்க கோவில் நட திறந்துட்டு போகும்போது அது நட திறக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அந்த சுவாமி பின் பக்கத்துலேருந்து ஒரு வழி ஒன்று இருக்குது. வழி வந்து மூலஸ்தானத்துலேருந்து இந்த ஒரு பெரிய புத்து இருந்தது அந்த பக்கம். அந்த பக்கத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வழி ஒன்று இருந்தது. அந்த வழியாக புத்துக்கு சென்றோம். கோவில் நட சாத்தின பிறகு திரும்ப அம்பாள் பக்கத்தில் வந்து படுத்துக்கணும். இதுதான் அந்த காலத்தில் எங்கள் தாத்தாலாம் பார்த்துருக்காங்க, கொண்டிருக்காங்க. ஓகே. இப்போ ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு காலத்தில் அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இந்த கோயிலோட வளர்ச்சி எப்படிப்பட்டது? இந்த கோவிலோட வளர்ச்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அம்பாள். நம்ம என்னென்னலாம் கேட்குறோமோ எல்லா வரமும் கொடுக்கக்கூடியவங்க இவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து இப்போது பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ இந்த கோவில் இப்போ இருந்த சூழ்நிலை தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்போ 1950க்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை குடிசையில் தான் இந்த அம்பாள் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லுவோம்ல, நம்ம படிப்படியாக முன்னேறணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படிப்படியாக தான் இவங்களோட முன்னேற்றமும் இருந்திருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா 1983 முதல் கும்பாபிஷேகம்.
சின்னதாக ஒரு கோபுரம் கட்டி அப்பா வந்து கோயில் கும்பாபிஷேகம் ஒன்று பண்ணாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1993 2வது கும்பாபிஷேகம் ஒரு சின்ன மகா மண்டபம் கட்டி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2004 வந்து இன்னொரு மண்டபம் ஒன்று கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அப்போ என்னன்னா இருக்கிறத வச்சு ஊர் மக்கள்லாம் சேர்ந்துக்கிருந்து இந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட கூட்டம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சது. இந்த மழைக்காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வர பக்தர்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. ரொம்ப தாழ்வு நிலையில் இருந்தது, இந்த ரோடோட தாழ்வு நிலையில் இருந்தது. அப்போ என்னென்னா இந்த கழிவு நீர் இதெல்லாம் வந்து கோவிலுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. அதை பார்த்து தான் என்ன பண்ணோம், இது கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அம்பாலும் உயர்த்தி ஆகணும். அம்பாள் வந்து ரொம்ப தாழ்வு நிலையில் இருந்தாங்க. அப்போது 2 கும்பாபிஷேகம் அப்போது உத்தரவு கேட்கப்பட்டது அம்பாள்கிட்ட. தாழ்வு நிலையில் இருக்கிறாங்க, நான் இந்த மாதிரி நல்லா உயர்த்தி வைக்கணும்னு அம்பாள் அங்கேருந்து எடுக்கணும்னா உத்தரவு அவங்கக்கிட்ட கேட்கணும். ஏன்னா இது எந்த காலத்தில் வச்ச சிலைன்னு தெரியாது, எப்போ வச்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் அவங்கள அங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட உத்தரவு கேட்கணும். அப்போ அந்த 2 கும்பாபிஷேகம் அப்போ முன்னே நடந்த கும்பாபிஷேகம் அப்போ உத்தரவு கேட்கப்பட்டது. அதுக்கு அம்பாள்கிட்ட இருந்து உத்தரவு மறுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போது அந்த 3 கும்பாபிஷேகம் முடிஞ்சிடுச்சு. 2019 நான் இந்த திருக்கோயிலுக்கு பூஜைக்கு பணியாற்ற வந்துட்டேன். நான் வேலையில் சேர்ந்தப்பறம் வந்த உடனே இதெல்லாம் இந்த சூழ்நிலையை கோவிலோட சிதிலம் அடைஞ்சிருந்தது நிறைய, இதெல்லாம் பார்த்து கோவிலுக்கு வர பக்தர்கள்கிட்டலாம் அந்த முறையிட்டு எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது ஒரு கோவிலை கட்டி முடிச்சிடணும்னு ஒரு முடிவு பண்ணி அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்டோம். இந்த மாதிரி உங்களை எடுத்துட்டு நல்லா உயர்த்தி உட்கார வச்சு கோவிலை இடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேட்டப்பவே அந்த உத்தரவு கொடுத்துட்டு 2000 நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டம் வந்துருச்சு. அப்போ எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. 2023 பாலஸ்தாபனம் பண்ணி 2024 ஒரே வருஷத்தில் கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே. இப்போ இங்கே கோயிலுக்கு வரவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் ஒரு முறை இருக்கும்ல, ஒவ்வொரு கோயிலுக்கும் இங்கே வந்துட்டு போனால் இந்த விஷயம் பண்ணால் உங்களுக்கு மாறிடும், இங்கே என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கிது? ஐயா, நம்ம வந்து பொதுவாக சொல்ல போனோன்னா நீங்கள் இதை பண்ணுங்க இப்படி மாறிடும், அதை பண்ணுங்க அப்படி மாறிடும்னு நாங்கள் எதுவுமே சொல்கிறது கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலந்தொற்று நடந்து வர விஷயம் என்னென்னா, இங்கே வந்தீங்கன்னா நோய் குணமாகும், அது நம்பிக்கையாக வந்து வேண்டணும். இன்னைக்கு இது பண்ணுங்க குணமாயிடும் நாங்கள் சொல்ல மாட்டோம், உங்கள் நம்பிக்கையில் தான் இருக்குது. அம்பாள் கண்டிப்பாக இதை பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. தினமும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மஞ்சள் கயிறு கட்டுவோம், ஒரு மை வச்சு விடுவோம். இந்த மஞ்சள் கயிறு எதுக்குன்னா இந்த நோய் நொடியோடு வருவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜுரம் இருக்கும், கோல்டு காஃப் இருக்கும், சில குழந்தைங்கள் பயந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி மலேரியா, டெங்கு, எந்த மாதிரி ஒரு நோய்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து கயிறு கட்டிட்டு போனால் அது உடனே சரியாகும். கண் கூட பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு மை ஒன்று வச்சு விடுவோம், கருப்பு கலரில் ஒரு மை வச்சு விடுவோம். அது இது என்னென்னா உங்களை வந்து ஒரு திருஷ்டிலேருந்து பாதுகாக்கிறதுக்கும் மற்றபடி ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுக்கும் அந்த மை வைக்கும் போது. அதுவும் இங்கே வச்சு விடுவோம். மற்றபடி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அம்பாள்கிட்ட எது வேண்டனாலும் நடக்கும். நாங்கள் இதை தான் இப்படி பண்ணுங்க இது நடக்கும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்கள் நம்பிக்கையோடு வரணும். எல்லாருமே அப்படி தான் வராங்க. கூட்டமாக வர்றது என்னன்னா நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் எதுவும் இங்கே காசு பணம் வந்து அதுக்குன்னு வாங்குறதே கிடையாது. இதை நீங்கள் பண்ணுங்கள், இது உங்களுக்கு நடக்கும், இதுக்கு இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகும், இந்த கோவிலை பொறுத்தவரைக்கும் சொல்கிறதே கிடையாது. நம்பால நம்பி இங்கே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துட்டு நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அது நடக்கிறது. இது படிகாரம்னு ஏதோ சொல்கிறாங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டிக்கு கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு சில சண்டை சச்சரவுகள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். நம்ம பணம் சம்பாதிப்போம், அது கையில் நிற்காது, செலவாகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் யாருக்குன்னா ஒருத்தர் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கு வந்து வீட்டு வாசலில் கட்டுறதுக்கு இந்த அமாவாசையில் தினத்தில் மட்டும்தான் நாங்கள் அதை பண்ணி கொடுப்போம். அது இங்கே வர பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களோட பேர்லாம் பதிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த அமாவாசை தினத்தை வந்து அன்றைக்கி பூஜை பண்ணி அந்த படிகார கல்லை கொடுப்போம். அது வீட்லேயோ இல்லை அவங்க பணியிடம் செய்கிற வேலையிலையோ அந்த நிலவாசலில் மற்றவங்க பார்வைப்படுற மாதிரி அந்த பார்வையில் கட்டிட்டோம்னாலே போதும். அது ஒரு மண்டலம் வந்து அதோட பாதுகாப்பு கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் திரும்ப அதை மாற்ற வேண்டியது இருக்கும். மாதம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் விட்டு ஒரு மாதம் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கோயிலில் ஒரு சாமிகிட்ட இருக்கிறோன்னா அந்த சாமியோட அனுகிரகம் இருந்தால் தான் இருக்க முடியும். நான் இப்போ எல்லா கோயில்கள்லையும் பார்த்தா மற்ற சமூகம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்க, தமிழில் மந்திரம் சொல்கிறீங்க, இது எவ்வளோ நாளாக முறையில் இருக்கு? இது என்ன சமூகம் நாங்கள் சொல்லலாமா இதில்? அதுதான் கேட்டது. அதாவது
இப்போ நாங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் வந்து தொன்று தொட்டு எங்கள் வம்சாவழியில தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 தலைமுறை என்னோட சேர்த்து 5வது தலைமுறை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஆஹ் எப்படி சொல்ல வர்றது உங்களுக்கு, இந்த என்ன பூஜை முறைன்னா, எங்க முன்னோர்கள் இந்த அம்பாள் வந்து இந்த ஊர்ல வந்து காலடி எடுத்து வச்சு, இந்த நோய் நொடி எல்லாம் எப்போல்லாம் இந்த ஊர் மக்களுக்கு பிரச்சனை வருதோ, நோய் நொடி எல்லாம் வருதோ, அப்போ தீர்க்க ஆரம்பிச்சாங்களோ, ஒரு சிலை வடிவமா வடிச்சு இந்த கோவில்னு ஒன்று கட்டி, ஒரு சின்னதா ஒரு குடிசை கட்டி பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எங்க முன்னோர்கள் வந்து அதுக்குன்னு அந்த அம்பாளுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஒரு அர்ச்சனை எல்லாம் வச்சிருக்கோம். அது தமிழ்ல தான் பண்ணுவோம். இப்போ மற்ற கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அர்ச்சனைகள் வச்சுருப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கொஞ்சம் அர்ச்சனையே வித்தியாசமாக இருக்கும். இங்கே வந்து தமிழில் தான் பண்ணுவோம். அது உன்னிப்பாக கேட்கும் போது தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வர இந்த காத்து கருப்பு, பேய், தோஷம், இந்த கட்டு போடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவங்க பேரு நட்சத்திரத்தை கேட்டு அது அம்பாள்கிட்ட சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணும்போது அந்த கட்டு போடுவோம். அவங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்குது கொள்றதுன்னா அந்த கட்டு போடுவோம். அதில் அப்படி போடும்போது அது அம்பாள்கிட்ட போய் சேரும். அது சேரும் போது அவங்களுக்கு உண்டான பலன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இப்போ இந்த காலத்துல வந்து இந்த மிராக்கிள் அப்படின்னு சொன்னாதான் பல பேருக்கு அது தெரியும். ம் ம் அப்படி வந்து அம்பாள் கண்கூட நீங்க பார்த்த ஒரு மிராக்கிள் சொல்லுங்க. இந்த காலத்து Miracle குழந்தைங்களுக்கு சொல்றது, அப்படிதான் சொல்ல முடியும். அதிசயம் சொல்றதா? அதேதான் அதே அதிசயம், ரைட். இந்த அதிசயம் சொல்றது பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே டெய்லியும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சம்பவம். ஒரு சம்பவம் இப்போ கூட இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் கோவிலுக்கு வந்தார். அவர் வந்து ஒரு போன மாதத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சரியா ஞாபகம் இல்லை. அவருக்கு வந்து பணியே கிடைக்கல, வேலை நிமித்தமாக எந்த பணியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு வந்தார். டிவி சேனல்ஸில் பார்த்து தான் வந்தார் அவர். அவருக்கு இதே மாதிரி அமாவாசனத்தில் வரும்போது அம்பாள் கிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் பூஜை பண்ணி அவருக்கு வேலை பண்ணி கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தோம். அவர் என்ன அந்த சின்ன சின்ன ப்ரொசீஜர் மட்டும் ஒன்று சொன்னோம், அது மாதிரி வாரம் வாரம் அவர் பண்ணிட்டு வரணும். அதை மட்டும் அவர் பண்ணிட்டு வந்தார். இன்னைக்கு அவர் வந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பணி வந்து அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை விட அதிகமாகவே அம்பாள் கொடுத்துருக்காங்க. இதை விட இப்போ இன்னும் மேலும் சிறப்பாக ஒரு பணி அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, ஒரு வெளிநாடு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் அவருக்கு வந்து அம்பாள் கூடிய சீக்கிரம் விரைவில் அதை நிவர்த்தி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ எல்லாரையுமே ஒரு தலைமுறை சார்ந்து இருக்கீங்க அப்படின்னா கூட தெய்வத்துக்கிட்ட நெருங்க முடியாது. வேற யாராச்சும் கூட அந்த தெய்வம் வந்து சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ண அது தெய்வத்துக்கான ஒரு இது இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த சூழ்நிலையாவது இங்கேருந்து நீங்க வந்து விலகி போற மாதிரியோ இல்ல நீ தான் வேணும் அப்படின்னு அம்மா சொன்ன மாதிரியோ ஏதாச்சும் ஒரு நிகழ்வு இருக்கா? அதாவது என்னன்னா ஒரு நிகழ்வு நடந்திருக்கீங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலங்காலமாக எங்கள் அப்பா, அவருக்கு முன்னாடி அவங்க அப்பா அப்படி வந்துட்டு இருந்தோம். நடுவில் வரும்போது ஒரு காலகட்டத்தில் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட். இது என்னென்னா நாங்கள் பரம்பரை பூஜாரி தான். இது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது வந்து அறநிலையத்துறை எடுத்த கோவிலாக மாறிடுச்சு. மாறின போது இந்த பரம்பரை பூஜாரின்றத எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு தகுதி வாய்ந்த அந்த நேர்காணல்லாம் நடத்தி அதில் தான் வந்து பணி நியமனம் செய்வாங்க. அப்படி அப்பா வந்து ஓய்வு பெற்ற பிறகு அந்த பணிக்காக நான் முன்னின்று போகும்போது எனக்கு அந்த பணி கிடைக்கல, அப்போது கிடைக்கல. அப்போ வந்து ஒரு வருஷம் நான் வந்து வெளியில் இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு கருத்து தெரிஞ்சு நான் 9 வயசுல இருந்து இந்த கோவில் அப்பா கூட இருந்து அம்பாளுக்கு சேவை செஞ்சு அலங்காரம் பண்ணி அப்படி அழகு பார்த்துவேன். நான் தினமும் கோவிலுக்கு நான் பண்ணாமல் தொட்டாமல் இருந்ததே கிடையாது. அது ஒரு நாளும் இருந்ததே கிடையாது. அந்த ஒரு வருட கால கஷ்டம் மட்டும் எனக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. நான் அப்போ அம்பாள் கிட்ட வந்து கேட்டது என்னென்னா, இந்த ஒரு வருட காலம் மட்டும் ஏன் இப்படி என்னை வச்சுருக்கீங்க, உங்களை தள்ளி வச்சுட்டீங்களே அப்படின்னு எனக்கு ஒரு மன வருத்தம் இருந்தது. அதுலேயும் ஒரு காரணம் இருந்தது. அதை நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு. அது அடுத்த வருடம் இந்த கோவிலோட பணிக்கு தலைமை பூசாரியாக நான் பணியேற்று இந்த கோவிலில் இந்த கும்பாபிஷேகமே, அதாவது ஒன்று சொல்லுவாங்க, எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு காலம் இந்த கோவிலில் பூஜை பண்ணியிருக்காரு. அவர் கும்பாபிஷேகம் பண்ணும்போது கூட இந்த அம்பாளை எடுத்துகிட்டு பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை, உயர்த்தி வைக்கணும்னு சொல்லி உத்தரவு கேட்கும் போது அவங்க கொடுக்கல. 50 வருஷமா 50 வருஷம் அந்த அந்த இடைப்பட்ட காலத்தை அந்த ஒரு 20 வருஷம் 2 கும்பாபிஷேகத்தில் கேட்கும்போது கொடுக்கல. நான் வந்த பிறகு அந்த பணியை வந்து அது நான் தான் பண்ணணும்னு அம்மா நினச்சிருக்காங்க போல இருக்கு. நான் கேட்டவொன்னே உத்தரவு கேட்டவொன்னே கொடுத்துட்டாங்க, உடனே கொடுத்துட்டாங்க. அப்படி தான் எனக்கு வந்து அந்த சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, நீ பொறுமையாக இரு உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடைப்பட்ட காலத்தில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கோவிலில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. இதில் யாரெல்லாம் வந்து உங்க கூடவே இருந்து, அதாவது முதுகில் குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்களெல்லாம் எனக்கு வந்து கண்கூட காமிச்சாங்க. இவங்க இப்படி தான் அப்படி. அதுக்காக தான் அந்த ஒரு வருட காலம் வந்து என்னை வந்து பின்னோக்கி தள்ளி வச்சிருந்தாங்க. அதையும் கண்கூட காமிச்சாங்க எனக்கு என்ன ஏதுன்னு கண்கூட காமிச்சாங்க. ஓகே, நோய்க்கு தான் இந்த அம்பாள் சிறப்பு வாய்ந்தவங்க. அப்படி என்ன மாதிரியான நோய் கியூர் பண்ணியிருக்காங்க? ஏன்னா நிறைய நோய்கள்
க்யூர் பண்ணாதெல்லாம் இருக்கு அப்படின்னோன்னா இந்த சன்னதிக்கு வந்தோன்னா சரியாயிருக்கணும். ஐயா, இந்த அம்பாள் வந்து நோய்க்கு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. எல்லா வேண்டுதலும் நம்ம திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது, குழந்தை பாக்கியம் வேண்டி வரவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கறது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா இதுவும் அம்பாள் நிவர்த்தி கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நோய் நொடிகள் தீர்க்கறதுன்னு சொல்லுவாங்க. அந்த நோய் நொடிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் அலர்ஜிஸ், நிறைய பேர் வந்து இந்த ஸ்கின் பிரச்சனை இருக்கிறதுக்குன்னு வருவாங்க, தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள். அது வந்து எல்லாமே குணமாயிடும்ன்றது நம்ம வந்து சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சில தோல் நோய்கள் இருக்குது. அது என்னன்னா அந்த தோலை வந்து முற்றிலுமாக மாற்றிடும். அது மாற்றதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சில வந்து தோல் நோய்கள் இருக்கு, அது வந்து கண்கூட குணப்படுத்தியிருக்காங்க. அது நிறைய தெரிஞ்சிருக்கீங்க. ஓகே. இப்போ பிரபலங்கள்லாம் இங்கே வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. திருமதி நயன்தாரா விக்னேஸ்வரன் அவர்கள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர் லலித் சார் இருக்காங்க, வெங்கடேஷ் பட் சார் வருவார், நளினி அம்மா வருவாங்க. நிறைய திரைத்துறை சார்ந்தவங்க வந்துகிட்டே தான் இருக்காங்க, சின்னத்துறையை சார்ந்தவங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஓகே. ஆனால் அவர்களெல்லாம் வர்றது இங்கே தெரியாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து அலைபேசியில் வந்து அவங்க ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்க நேரத்தில் அவங்க வந்துட்டு போயிடுவாங்க, உடனே வந்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு பொதுவாக சொல்லுங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது திருமதி நயன்தாரா மேடமுக்கு வந்து அவங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தாங்க, 2 பேரும் விக்னேஷ் சாரும் வந்திருந்தாங்க. அவங்க இங்கே வந்துட்டு போய் கொஞ்ச நாட்கள்லேயே அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சது 2 பேருக்கும். சரி, ஓகே. இந்த அம்மாட்ட வந்து இது கொடுக்கணும் அது கொடுக்கணும் ஏதாச்சும் கொடுத்தா நம்மளோட மனநிலை அப்படிதான் இருக்கு. சுவாமிக்கு நம்ம ஏதாச்சும் செஞ்சாதான் சுவாமி நமக்கு செய்யுங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும். இங்கே பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம வந்து உண்டியில் நிறைய காசு போடுறோம், அப்புறம் அம்பாவுக்கு இதை செய்யணும், அதை வாங்கி செய்யணும், நகை செய்யணும், அதை செய்யணும். இதெல்லாம் அம்பாள் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. தூய்மையான உள்ளத்தோட அன்பாக இங்கே வந்து அம்மான்னு சொல்லிட்டு நம்ம கண்களில் 2 சொட்டு கண்ணீர் விட்டாலே போதும், ஆனந்த கண்ணீர். இந்த அம்பாள் எல்லாமே நிறைவேற்றுவாங்க. இன்னொன்று என்னென்னா இந்த அம்பாள்கிட்ட வந்து இந்த அம்பாளுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நித்திய அலங்கார பிரியை. இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தாலே உள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அலங்காரத்திலே நல்லா அழகாக இருப்பாங்க. அந்த முகம் தேஜஸ் அப்படி இருக்கும், ஒரு வசியத்தன்மைன்னு சொல்லுவாங்க. யார் வேணாலும் வந்து நின்று அந்த அம்பாளை நினச்சி தான் அம்மாவாக நினச்சி அங்கே அவங்க முன்னாடி பார்த்தாலே போதும். அது அவங்களுக்கு உணர்வுபூர்வமாக இருக்கவங்களுக்கு அது புரியும். அது எப்படி அவங்க அந்த அந்த வைப் நம்ம உணர்வுபூர்வமாக அனுபவிக்கலாம். அவங்க பேசுகிறத நீங்கள் வந்து உணர முடியும் உங்களால். இப்போ இன்னொன்று சொல்லுவாங்க, நாம் ஒரு இடத்துக்கு வரோம், ஒரு தெய்வத்தை பார்க்க வரோம்னா அந்த தெய்வம் முடிவு பண்ணுறது. இந்த தெய்வம் அது மாதிரி யாரையாச்சும் காட்டி கொடுத்துருக்கா, நீ வராத, இது இவர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டி கொடுத்துருக்கா? அது இப்போ சொல்ல முடியாது. அது வந்து எல்லார் மனசும் புண்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. ஒருத்தர் வேண்டாம் ஒதுக்கி வைக்கணும்னா ஒதுக்கி வச்சிருவாங்க. அதாவது இப்போ எப்படி சொல்கிறதுனா, தனக்கு யார் வந்து இந்த விஷயத்துக்கு கரெக்டாக இருப்பாங்க, தன்னை யார் பார்த்துப்பாங்கன்றதை இந்த அம்பாள் வந்து கரெக்டாக சாய்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு எங்களை மாதிரி யூடியூப்லேருந்து எடுக்க வராங்க, அது மாதிரியான உத்தரவுகள்லாம் இங்கேருந்து வரும்? யூடியூபர்ஸ் உத்தரவு வாங்குறது இப்போ தான் நிறைய பேர், இப்போது இந்த காலகட்டத்தில் தான் இந்த யூடியூபர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் கொள்வது அந்த மாதிரிலாம் வந்துடுறாங்க. என்னென்னா இங்கே வந்து மூலவரை வந்து அம்பாவில் மட்டும் புகைப்படம் எடுக்கிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணுறதே கிடையாது. அது அந்த அம்பாள் ஒத்துக்கவே மாட்டாங்க. அது ஒரு இன்சிடென்ட் கூட நடந்திருக்கு. அது அப்பா காலகட்டத்தில் அப்போது வந்து அப்போல்லாம் இந்த ஃபிலிம் ரோலில் தான் இருக்கும். உள்ள மூலவர் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம், பூவெல்லாம் சாத்தியிருக்கோம், கொண்டு இருக்கோம். அவங்க வந்து கிட்ட நின்று தெரியாமல் அந்த ஃப்ளாஷ் போட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, அம்பாவில் புகைப்படம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லிட்டோம் புகைப்படம் எடுக்கக்கூடாது, அந்த ஃபிலிமை தயவு செய்து கொடுத்துருங்கன்னொடனே ஒரு 10 நாள் போயிட்டாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு வந்து கொடுக்குறோன்ட்டோம். திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துலேயே அவங்க வந்தாங்க கோவிலுக்கு. வந்து அவங்களோட உடம்பெல்லாம் உள்ளே நிற்கும் போது வேர்த்து விறுவிறுத்து நிற்கிறாங்க. என்ன இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஃபிலிமும் மேக் பண்ணி அந்த ஃபோட்டோவும் மேக் பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிலிமும் கையில் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபோட்டோவை என்னன்னு பார்த்தீங்கன்னா மிராக்கல், அம்பாள் மேலம்பாள் சிரசம்பாள் இருக்காங்க, ரேணுகாதேவி. இந்த 2 பேருமே இருக்கிற இடம் மட்டும் கருப்பாக இருக்குது ஃபுல்லாக. பின்பக்கம் போட்டு அம்பாளுக்கு கலர் கலர் வண்ண வண்ண பூக்கள்லாம் மட்டும் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இந்த ஃபோட்டோ இன்னமும் இருக்குது. அதனால நாங்கள் பொதுவாகவே அம்பாவை வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதே கிடையாது. இவங்க வந்து குழந்தையா இல்லை கொஞ்சம் அடல்ட்டா? அதாவது பார்த்தீங்கன்னா அலங்கார ரூபத்தில் பார்க்கும்போது குழந்தை தன்மையாக தான் இருப்பாங்க. நம்ம நினச்சிக்கிறது தான் அம்பாவில் நின்று என்ன இருக்குது, குழந்தையா நினச்சா குழந்தை, பெரியவங்களாம் நினச்சா பெரியவங்க, நமக்கு வேண்டியது தான் உண்டு. ஓகே. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லி? என்ன புரியல? கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லி. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் ராமா தெருவில் அமைஞ்சிருக்கு. எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா இங்கே சுதந்திர தின பூங்கா வந்து ரவுண்டானா ஒன்று இருக்குது,
அங்கே வந்து கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க. அங்கேருந்து பக்கம் தான், ஒரு 2 நிமிஷம் தான். வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் சுதந்திர தின பூங்கா இருக்குது, அங்கே ஒரு ரவுண்டானா இருக்குது. அங்கே வந்து கேட்டாலே வந்து இந்த ஆலயத்துக்கு வழி சொல்லிடுவாங்க. காலம்பரை நட திறக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு நட திறப்போம். சாதா நாட்களில் 11 மணி வரலும் இருக்கும். மற்ற செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அமாவாசை தினங்களில் 12 மணி வரலும் இருக்கும் காலையில். மாலை வேளையில் பார்த்தீங்கன்னா 5:30 மணிலேருந்து 8:30 மணி வரலும் இருக்கும். இந்த கயிறு கட்டுறது, வேப்பில மந்திரிக்கிறது, திருஷ்டி எடுக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை வேளையில் மட்டும்தான் பண்ணுவோம். அதனால் காலை வேளையில் தான் வரணும். ஓகே. அம்பாள் உங்கள்கிட்ட பேசுவாரா? கடைசியாக ஒரு கேள்வி. அம்பாள் பேசுவாங்களான்னா நான் பேசிட்டு தான் இருக்கேன் அம்பாள் கிட்ட. அதை தான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம வந்து நம்ம தாயா நினச்சோ இல்லை குழந்தையா நினச்சோ அந்த அம்மா முகத்தை பார்த்து ஒரு 5 நிமிஷம் உணர்வுபூர்வமாக நம்ம வந்து பேசணும்னு வச்சுக்கிங்களேன், அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க. நான் இதை ஒரு வாட்டியும் அலங்காரம் பண்ணும் போதும் எனக்கு ஏதாவது பிரச்சனை தோணுதோ இல்லை எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதோன்னா நான் எதுவுமே எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுமா, இதை பண்ணி கொடுமா, அதை பண்ண நான் இது வரலாம் எனக்குன்னு நான் எதுவுமே கேட்டதே கிடையாது. காதில் போட்டுறது. காதலையும் போட மாட்டேன். அவங்களுக்கு தெரியுமே என்ன இருக்குதுன்ட்டு. நான் சொல்லி அவங்களுக்கு தெரிய போகுது. அவங்களுக்கே தெரியும் எல்லாமே. நான் உட்காந்து எதுவாக இருந்தாலும் நீ பார்த்துக்குமான்னு சொல்லுவேன். அது நல்லதோ கெட்டதோ நீ கொடுக்கறது தான் எல்லாமே. அதனால் நீ பார்த்துக்கோன்னு சொல்லுவேன். அது என்னவோ அது எனக்கு பாசிட்டிவாக தான் எல்லாமே இது வரைக்கும் நடந்தது. குட் மார்னிங். என் பேர் சாந்தி. நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன். நாங்கள் ஒரு 150 வருஷத்துக்கு மேலே 5 தலைமுறையாக இங்கே வரோம். ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த இவ கற்கொடி அம்மன். அதாவது இங்கே வந்து ஒரு டாக்டருக்கு ஈக்குவலானவ. அந்த காலத்துலலாம் எங்கள் பாட்டிலாம் ஏதாவது குழந்தைங்களுக்குலாம் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்டே போக மாட்டா. முதல்ல இங்கே எடுத்துகிட்டு வந்து கயிறு கட்டி மைக்கை வச்சு சுற்றி போட்டுட்டாலே சரியாக போயிடும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ்லாம் இங்கே நடந்திருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து நிறைய பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் மேரேஜ் லைஃபே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. எங்கள் பசங்க எல்லாருமே இவ அருளால் தான் நல்லா படித்து எல்லாமே இன்றைக்கி நல்ல ஜாபில் நல்லா செட்டில் ஆகிருக்கா. எதுவாக இருந்தாலும் முதல்ல இங்கே வந்து சுற்றிட்டு இவ காதில் விஷயத்தை போட்டுட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே எங்களுக்கு உண்டான சர்வீசஸ்லாம் நாங்கள் நிறைய பண்ணுறோம். ரொம்ப சக்தி வாய்ந்த திஷ்டி படிகாரம் ரொம்ப மெயினாக இங்கே வந்து ரொம்ப பிரசித்தமானது. அமாவாசைக்கு ஆற்று வாசப்படியில் கட்டுவா அதை. அது வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதெல்லாம் ஆற்று உள்ள வராமல் நம்மளை நல்லா சேவ் பண்ணோம். பாசிட்டிவ் வைப்ரேட்ஸோடு நம்மளை காப்பாற்றும். அதுக்கெல்லாம் ரொம்ப பேர் வாய்ந்தது இது. சுற்றி போடுறது திருப்பி அதுதான் உடம்பு சரியாருது. அதான் இவகிட்ட வந்து என்னன்னா நீங்கள் ஃபுல்லாக சரண்டர் ஆகிடணும். நீங்கள் பிரமிச்சு போன விஷயம்னா இது? நாங்கள் பிரமிச்சுன்னா எனக்கு நிறைய எல்லாமே இவ கொடுத்த மிராக்கிள்ஸ் தான் எங்களுக்கு. இல்லை பொதுவாக சொல்கிறேன். பொதுவானா நாங்கள் இவகிட்ட வந்து நின்று 10 நிமிஷம் பார்த்தாலே அவங்க கேட்கறது கேட்காதது எல்லாமே தானாகவே கொடுப்பா. அதனால நாங்கள்லாம் டெய்லியே இங்கே வருவோம். என்ன புயல் மழை எதுவாக இருந்தாலுமே டெய்லி வந்து இந்த அம்பாள் முகத்தை பார்க்காம நாங்கள் இருந்ததே இல்லை. என் பசங்கள் ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப டெடிக்கேஷனோடு இங்கே பண்ணுவா. இவங்க கிட்ட வந்து நீங்கள் வந்து பூர்ண சரணாகதி தாயே நீயே துணை அப்படின்னு வந்து இவகிட்ட ஊந்துட்டீங்கன்னா இவகிட்ட நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். அவளை 10 நிமிஷம் பார்த்தாலே போகிறோம். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது தெரிஞ்சுட்டு அவங்களே உங்களுக்கு எல்லாமே க்யூர் பண்ணிடுவாங்க. அதான் ஃபுல்லாக டெடிக்கேஷனோட நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நல்லபடியாக இவங்களை சரண்டர் ஆகணும். இன்னொன்று வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து நின்னாலே உங்கள் மைண்ட் செட்டை மாற்றி திருப்பி உங்களை வரவழைச்சி அந்த பவர் இந்த அம்பாளுக்கு உண்டு. அவளை நீங்கள் குழந்தையா நினச்சிங்கன்னா அவள் உங்கள் மடியில் குழந்தையா படுத்துப்போம். அவளை அம்மாவா நினச்சிங்கன்னா அவள் மடியில் நம்மளை குழந்தையா படுக்க வச்சுப்போம். இதெல்லாம் நாங்கள் வந்து அதான் எல்லாமே எங்களுக்கு நடந்தது எல்லாமே மிராக்கிள்ஸ் தான். எல்லாமே இந்த அம்பாள் தான். இந்த கோயிலுக்கு வந்து நான் 40 வருஷமாக வரேன்ப்பா. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயில் ஆடி மாதம் ஆனால் சூப்பராக இருக்கும். நவராத்திரிக்கு நல்லா இருக்கும், சிவராத்திரிக்கு நல்லா இருக்கும். நல்லா பண்ணுவோம். பங்குனி முத்தத்துக்கு மாசி மகத்துக்கு சூப்பராக சப்த கன்னிங்க செய்வாங்க. நல்லா இருக்கும். நான் வர வரைக்கும் எனக்கு எல்லாமே சக்ஸஸ் தான். கொஞ்சம் அம்மா இப்போ நான் கூட நம்ம விடக்கூடாது அம்மாவை. அம்மா உங்ககிட்ட தான் நான் வந்தேன், இதான் பார்த்து அப்படி தான் வருது. நான் கட்டன் ரைட்டாக பேசுகிறீங்க அம்மா கிட்ட. ஆமாம், கட்டன் ரைட்டாக பேசிக்குவேன் நான். என்கிட்ட அம்மா மேலே இருக்காங்க, அம்மா மேலே இருக்காங்க பேசிடுவேன். எனக்கு கொடுத்துருவாங்க அம்மா. சரி. ஆமாம். இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாகவே தீர்ந்துருக்கு இந்த கோயிலுக்கு? இந்த பசங்களுக்கு படிக்கணும், படித்து முடிச்சிட்டாங்க. அந்த இதை கேட்டேன். பெரிய படிக்கணும், அதையும் படித்து முடிச்சிட்டாங்க. நல்ல வேலை கிடைக்கணும், அதையும் வேலை கிடைச்சிச்சு. பொண்ணுக்கு குழந்த, ஒரு பொண்ணு ஒரு பையன். பையனுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. அம்மா வேணேன், எனக்கு கொடுத்தியம்மா. என் பிள்ளை தான் முதல்ல பிறந்தான், என் பையன் தான் முதல்ல பிறந்தான். எனக்கு கொடுத்தியம்மா. என்னம்மா நீ லேட் பண்ணுறேன்னு கேட்டேன். வாயை திறந்து கேட்டேன். மடிப்பிச்சை கேட்டேன்.
கொடுத்துட்டாங்க. பேரம் பிறந்துச்சு. சரி. அதுக்கப்புறம் பேத்தி பிறந்துச்சு. ஓகே. இந்த கோயிலோட சிறப்புனா என்ன சொல்லுவீங்க? சிறப்புனா ஆ. ரொம்ப நல்ல மேன்மையானவங்க, அவ்வளோ சக்தியானவங்க. இப்படி எனக்கு சொல்ல கூட முடியல. அந்த அம்மா வந்துட்டாங்க, சொல்ல கூட முடியல. அவ்வளோ மேன்மையானவங்க, சொல்லவே முடியாது அந்த அம்மாவை பற்றி. அவ்வளோ எங்கெல்லாம் தான் வராங்க. ஆனால் நான் வரது நீ கொடுத்தாலும் சரிம்மா, கொடுக்கலனாலும் சரிம்மா. நான் வந்து காலையில் வருவேன், ஈவினிங் வருவேன். இங்கே தான் பக்கத்தில் வீடு. ஈவினிங் வருவேன், காலையில். ஒரு நாள் பார்க்கலைன்னா எப்படி இருக்கும்? நான் அம்மா பொண்ணு வீட்டுக்கு போயிடுவேன். அங்கே இருக்கா சூழிநெல் ஓயமரில் வீடு கட்டிட்டு இருக்கா. அது கூட அம்மா கொடுத்தது தான். பசங்க ஒரு வீடு வந்துச்சு, அவன் ஒரு வீடு வாங்கினா அது அம்மா கொடுத்தது தான். அதனால அவங்க ஓயமரில் வீடு இருக்கா, அவள் அங்கே தான் இருக்கா. திருப்பூரூரில் இருக்கா. சோழிநல்லூரில் வச்சு எல்லாம் மேனேஜர், நல்ல வேலை. என் பையன் அமேசானில் இருக்கான். பெங்களூரில் அங்கே ஒரு வீடு வாங்கிட்டான். அவன் வாங்கிட்டு வாடகை கொடுக்க முடியாது. சரி சரி அவனே வாங்கிட்டான் இஎம்ஐல. அவன் ஏதோ அவங்களுக்குன்னு இருக்கு, இங்கேயும் இருக்கு அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்க சம்பாதிப்புல அம்மா கொடுத்தது. சரி. இப்ப நீங்க சொல்றீங்க பொண்ணு வந்து சோழிங்கநல்லூர், பையன் பெங்களூர்னு. அங்க போயிட்டா காலையில ஈவினிங் இங்க வரீங்கல்ல? ஆமா. அங்க போயிட்டா என்ன தெரியுங்களா, 5 நாள் வச்சுன்னா அம்மா கனவுல வந்துடுறாங்க. எனக்கு இன்னும் காணோம் கேட்க மாட்டாங்க. அப்படியே வந்து நிதர்சனமா நிற்பாங்க. எங்க வீட்டுல அவர்கிட்ட சொல்லுவேன், என்னங்க அம்மா வந்துட்டாங்க, கிளம்பலாமா? என்ன போகலாம், நாளைக்கு ஈவினிங் போகலாம், இல்லை காலையில வெயில் தாச்சி போகலாம். உடனே கிளம்பி ஆட்டோ பிடிச்சி வந்துடுவோம். எப்பயாச்சும் உட முடியாதப்ப இந்த அம்மா தான் காப்பாத்துனாங்கன்னு இருக்கு. தெரியுது. நீ தானே எனக்கு. எப்ப அது எப்ப நடந்துச்சு? போன வருஷம் மார்ச் மாசம் நடந்துச்சு. 12 மணி நைட்டு 5 மணி வரைக்கும் தூக்கம் இல்லை. ஒரே கத்தல். என்னால் முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல. இப்படியே எங்கள் வீட்டு குனியும் கூடாது, நிபுருடின்றாரு. அவர் தான் இருந்தார். பசங்க வெளியில் இருக்குதுங்க. ஒன்றும் தூங்கலை. 5 மணி வரைக்கும், அம்மா நீ உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்ன கொஞ்சம் பார்க்கக்கூடாதா, எழுந்து வரக்கூடாதா, என் நிலமை உனக்கு தெரியலையான்னு கேட்டேன். அம்மா சரிப்பட்டாங்க. எப்படி? அது தானாகவே போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. தூக்கம் இல்லை, கத்தல் தான், தூக்கம் இல்லை. ஆமாம், தானாகவே மெதுவாக போச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்தேன், தூங்க முடியல. படுத்தேன். 7 மணி எழுந்தேன், குளித்தேன், அம்மாகிட்ட வந்துட்டேன். நல்லா போயிடுச்சு. மறுபடியும் வந்தது, என்னம்மா நீ இப்படி பண்ணுற, 2 மாதம் பொறுத்து. அதே போன வருஷமே. அதனால உடம்பு வாங்கிடுச்சு எனக்கு. ஆனால் இதளவுக்கு நடக்கிறேனே, அது எனக்கு போதும்ப்பா. எனக்கு அம்மா கொடுத்துருக்கா சக்தி, அதுக்கு உரமே. அதே மாதிரியே வந்தது. சரிம்மா, ஏம்மா இந்த மாதிரி சொல்லுறது, எனக்கு இது பண்ணுறியாம்மா, சோதனை பண்ணுறியா? சீக்கிரமாக போயிடுச்சு. நல்லா படுத்து தூங்கிருந்து வந்துட்டேன் அம்மாக்கிட்ட. அதுதான்ப்பா எனக்கு வேணும். எனக்கு யாரோட இதுவும் வேண்டாம். யார் என்ன நிதர்சனமாக பேசுகிறாங்களோ, அதான் பிடிக்காதவங்க ஏதாவது பேசுவாங்கள்ல கோயிலில், அது அம்மா கிட்ட தான் ஒப்படைப்பேன். அவங்க அனுபவிப்பாங்க. அவங்க நிச்சயமாக அனுபவிக்கிறாங்க. சரி. ஆமா, நிஜமா நான் சொல்றேன், நிஜமா அனுபவிக்கிறாங்க. சரிம்மா. அனுபவிப்பாங்க. சரி, அம்மா பாத்துக்கோ. அம்மா பாத்துக்கோ. அதுதான் நான் பண்றது. இப்ப கூட தான் வந்தேன். வெள்ளிக்கு மல்லிப்பூ வந்தா 3 வாட்டி வாங்கி போடுவாங்க. இப்போ 300 ரூபாய்க்கு வாங்கணும் மல்லி. அம்மாவுக்கு இந்த கன்னிமாக்கு, பிள்ளையாருக்கு, சிவருக்கு, எல்லா முருகருக்கெல்லாம் போட்டு இதோ வந்தேன். சரி. 300 ரூபாயோட போன வாரம் 300 ரூபாய்க்கு வாங்கினேன். சரி சரி சரி. மல்லிப்பூ வாசனை அம்மா கமன்னு மணக்கணும். அதுதான் எனக்கு தேவை. கரெக்டா? என்னோட இவ்வளோ இருந்தா போதும். கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். இது கோயில கொடுத்து. சரி சரி. இவ்வளோ இருந்தா போதும். எனக்கு எதுக்கு உங்கத்துக்கு பூ கொஞ்சம். சரிம்மா. அவர் கூட ரொம்ப படுத்துச்சுப்பா. நானும் கும்பிட்டுக்கிட்டேன். அதே மாதிரியே பண்ணிட்டேன். ஒன்னொன்னா பண்ணிட்டேன். மொத்தமா என்னால பண்ண முடியாது. ஒன்னொன்னா பெரிய தட்டு வாங்கியிருந்தேன். ஓகே. என்னோட பேரு மௌனிகா கல்யாண சுந்தரம். எனக்கு ஒரு பையன் இருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ என்னோட சொந்த மாமியார் ஊர் வந்து சிதம்பரம், காட்டுமன்னார்குடிலேருந்து வந்துட்டுருக்கேன். இப்போது நான் இங்கே வந்து புதுப்பக்கத்தில் இருக்கேன், கெல்லம்பக்கம் சைடு புதுப்பக்கத்துலேருந்து. நான் ஒரு 3 வாரமாக வந்துட்டுருக்கேன். கொஞ்சம் நிறைய மனவர்ச்சி, ரொம்ப உடம்பு முடியாமல் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இங்கே வந்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சரியாயிட்டு நான் இப்போ நல்லபடியாக இருக்கேன். என் பையனுக்கு உடம்பு சரியில்லைண்ணா, எல்லாமே எனக்கு இப்போது பரவாயில்ல. இங்கே வந்த பிறகு எல்லாமே எனக்கு என்ன சொல்கிறது, என் மனசு திருப்தியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ நினச்சிட்டு இது பண்ணிப்பேன். வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் பிரச்சனைன்ட்டு இல்லை, எல்லாமே சரியான மாரி தெரிஞ்சு அவ்வளோ ஒரு நம்பிக்கை. இந்த ரொம்ப எனக்கு இதுவாக இருக்குது. அது சொல்லவே முடியாது. அது ஒரு சந்தோஷம் தனிப்பட்ட. அதென்னா
அது சொல்கிறதுக்கு வார்த்தையால் பத்தாது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்னால் முதல்ல இது வர முடியுமா முடியாதான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். நான் வர டைமில் கோயில் திறக்கவே இல்லை. அவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த இருந்து அவங்கள பார்த்துட்டு 2வது டைம் வந்து ஃபுல் டே வந்து பார்த்தேன். அது ரொம்ப இதுவாக இருந்தது. இந்த கோயிலன்னா என்னன்னா நம்ம ஒன்று சாதிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஒரு இருக்கும் தெரியுமா? இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பாரன்றது கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இப்போ நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம் இது சரியாகணும் அப்படின்ட்டு. அது கண்டிப்பாக அதை நான் வந்து அந்த இது பண்ணிட்டேன். உணர்ந்துட்டேன். அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ இதுவாக இருக்கு எனக்கு. ஒரு சந்தோஷம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு சொல்லி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு சொல்லி 4 பேர் வந்து அவங்களோட விருப்பம் நம்பிக்கை வைக்கிறது வைக்காம நம்பி போனால் கைவிட மாட்டாங்க. அவ்வளோதான். பேர் ராஜ்குமார். ஆக்சுவலாக இன்னொருத்தவங்க மூலமாக எனக்கு இது தெரிய வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதமாக ரெகுலராக அமாவாசைக்கு மோர் தென் தட். அப்புறம் நிறைய பேரையும் நான் சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அவங்கவுங்க வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்குது. அனதர் திங், இந்த மெயினாக இது வந்து இந்த படிகாரம் இது வந்துட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் எவ்ரி அமாவாசை அன்னைக்கு இதை வந்து ரெகுலராக வந்துட்டு நான் வாங்கிட்டு போகிறேன். கிடைக்காதவங்களுக்கு நான் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன். எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாம் நல்லபடியாக. நிறையா தடுங்கல் இருந்தது, அந்த தடுங்கல்லாம் நீங்கி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நிறையாவே இருக்குது அப்படின்னு. இந்த தடவையோட அதுக்கு தான் வந்தேன். நான் ஆக்சுவலாக விருகம்பாக்கத்தில் இருக்கிறேன். நல்ல பவர்ஃபுல் அம்மன். எனக்கு உங்களுக்கு என்ன விஷயம் நடந்துச்சு? உங்களுக்கு என்ன விஷயம் நடந்துச்சு? எனக்கு வந்துட்டு அந்த லேண்டு விஷயமா வந்துட்டு ஐநாவரத்தில் வந்துட்டு ஒரு லேண்டு வந்துட்டு மூவ் ஆகாமே இருக்குது. இப்போ இங்கே வந்து இந்த இதெல்லாம் பரிகாரம் சில இது பண்ணதில் அந்த இது இப்போ கொஞ்சம் நிறைய பேர் வந்து இப்போ கூட வந்து ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. எப்படி முடிச்சிருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை இருக்குது. உண்மையாகவே சக்தியுள்ள அம்மன். என் பேர் தாமோதரன். இந்த கோயில் வந்து நான் சின்ன குழந்தையிலேருந்து பிறந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கோம். இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னா, உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரி எதனா இருந்தால், கண் திருஷ்டி அந்த மாதிரி ரொம்ப முடியாமல் சீரியஸ் கண்டிஷன் இருந்தால் கூட சரி, இங்கே வந்து பழம் சுற்றி போட்டு கயிறு கட்டிட்டு போனால், வேப்பலை வச்சுட்டு போனால் வீட்டுக்கு போன உடனே சரியாயிடும். அதேமாதிரி எந்த ஒரு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் உடனே ஒரு இது எஃபெக்ட், நல்ல எஃபெக்ட். என்ன தான் ஆஸ்பத்திரிக்கு அது இதுன்னு போனாலும் எங்கேயும் பலன் கிடைக்காது. இந்த கோயிலில் வந்து மை வச்சு சாமியை பார்த்துட்டு, இந்த கற்கொடியம்மனை பார்த்துட்டு கயிறு கட்டிட்டு பழம் சுற்றிட்டு போயிட்டு வேப்பலை அடிச்சுட்டு போனால் உடனே எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகே, ஏன்னா இது வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்குலாம் அந்த தான் ஆயிருக்கு. எந்த சம்பவம் உங்களுக்கு மறக்கவே முடியாது, இது வந்து இப்படி நடந்துருச்சாங்கன்னா எதை சொல்லுங்க? நான் 10-15 நாளாக ரொம்ப வாமிட்டு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப இதுவாக இருந்தால் எல்லா டாக்டரும் பார்த்துட்டேன். எல்லாமே ஒன்றும் சொன்னாங்க. இந்த கோயிலுக்கு வந்து சாமியை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு மை வச்சுட்டு கயிறு கட்டிட்டு போன உடனே வீட்டில் நல்லா ஈவினிங்குள்ளே சரியாயிடுச்சு எல்லாமே. அந்த ஒரு அனுபவம் தான். ஓகே, எவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் இவங்க? ரொம்ப அதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் அதை வந்து அனுபவிச்சோன்னு தெரியும். அம்மன் கிட்ட போய் இவ்வளோதான் லிமிட்டுன்னு சொல்ல முடியாது இல்லை நம்ம. ஓகே, இந்த கோயிலோட சிறப்புனா எதை சொல்லுங்க? சிறப்புனா எனக்கு தெரிஞ்சு அந்த இதுதான் இருக்குது. எவ்வளோ இருக்குது, அது நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப ஆராயலை. என் பேர் சிவகாமி. நான் இது செகண்ட் டைம் வரேன். நல்லா இருக்கு இங்கே வந்து. இந்த கோயில் பற்றி சொல்லுங்கள். இந்த கோயிலுக்கு எப்போ வந்தீங்க, யார் பண்ணுவாங்க? நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டோம், ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டோம். இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன மாறி இருக்கு? ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வந்தேன். வீடு வாடகைக்காக வந்துட்டாங்க. நல்லா இருக்குது இங்கே வந்து போனால் நல்லா இருக்கு. இந்த அம்மனை பற்றி சொல்லுங்க. முதல் முறை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நம்ம அம்மாவையே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அம்மாவோட ஜாஸ்தியாகவே நல்லா வீட்டுக்கு போகிறப்ப ஒரு நல்லா இருந்துச்சு. கோமத்தின்னு பேர். நாங்கள் மயிலாப்பூர்லேருந்து வரோம். அம்மாவோட பவர் தெரியுது. நல்ல சக்தி தான். வரலாம், அம்மா நம்பி வரலாம். அதிபராக நாங்கள் வேண்டுதலுக்கு தான் வரோம். 2வது வாரம் வரோம். வேண்டுதல் நிறைவேறிடும். அம்மா மேலே பாரத்தை போட்டு வந்திருக்கோம், நிறைவேறிடும். இந்த அம்மா பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நல்ல வைப்ரேஷன் இருக்கு. சக்தி பவர் தான், சக்தியாக தான் இருக்கு. பேர் ஹேமானந்த். நான் இங்கே நுங்கம்பாக்கம்ல இருக்கேன். நாங்கள் பிறந்ததுலேருந்து இங்கே இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் தான். ரெகுலராக அமாவாசை அந்த டைம்லலாம் வந்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் ஆக்சுவலாக. சாமி கயிறு கட்டுறது இங்கே ரொம்ப ஸ்பெஷலு. சுற்றி போடுறது டெய்லி எப்போ வேணால் வந்து நம்ம சுற்றி போடலாம்.
மார்னிங் 12 o'clock வரைக்கும் நம்மளுக்கு அதுக்கான விஷயம் பண்ணுவாங்க. சாமி நல்லா பவர்ஃபுல். நீங்கள் வந்து நினச்சிட்டு போனாலே அது நல்லபடியாக நடக்கும். நடந்திருக்கு. அதனால தான் நாங்களும் வந்துட்டுருக்கோம், வாரம் வாரம் வந்துட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த சுற்று வட்டாரத்தில் இவங்க கொஞ்சம் பவர்ஃபுல். இங்கேயும் நிறையா சாமிங்க இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் வந்து இவங்களும் வந்து ரொம்ப பிரதானமான, இந்த நுங்கம்பாக்கத்தில் ரொம்ப பிரதானமான அம்மன்னா அவங்க கற்கோடி அம்மன் தான். எல்லோரும் வந்து சேவிச்சுட்டு சாமியோட அருள் பெற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் கற்கோடி அம்மன் எவ்வளோ ஸ்பெஷல்? எந்த தருணம் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது, இந்த அம்மன் தான் என் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை செஞ்சதுன்னா இருக்கு? நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம இந்த முறையிடுவோம். அது ஆட்டோமேட்டிக்காக அது சார்ட் அவுட் ஆகும். சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நிறையா விஷயம் நடந்திருக்கு. இப்போ சுற்றி போட வந்திருக்கோம். வாரம் அது நல்லபடியாக இருக்கனால தான் நம்ம உடம்பும் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கனால தான் நம்ம அடிக்கடி வரோம். வந்து சுற்றி போட்டுட்டு சாமியை பார்த்துட்டு போகிறோம். நம்ம நம்பிக்கை அது நல்லபடியாக சரியாகுது. இப்போ சுற்றி போகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் சரி பண்ணவே முடியாது. ஆனால் இங்கே வந்து சரியாயிடுச்சுன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்கள் காதில்? என்னோட ஹெல்த் இஷ்யூஸும் இருந்தது. எனக்கு ஜாண்டிஸ் இருந்தது. பட் அதுக்கப்புறம் சுற்றி போட்டு அது சரியாக இருக்குது. இப்போ வீடு நாங்கள் கட்டிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் ஓரளவுக்கு இங்கே வந்து கேட்டுட்டு இது பண்ணிட்டு சரியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ நிறைய நடந்திருக்கு. இந்த மைய கயிறுங்கிறாங்க அப்படின்னா என்ன, எதனால்? மையன்றது நம்ம என்ன சொல்கிறது, திருஷ்டி படாமல் இருக்கிறது. ஆக்சுவலாக அடுத்தவங்க பார்த்து நம்ம கண்ணு படாமல் இருக்கிறது சொல்லுவாங்கள்ல, அதுக்காக வைக்கிறது தான். பட் நம்ம பார்த்து யாரும் பொறாமப்பட்டாலும் அது இருந்தாலும் அது இதில் இதாயிரும்ன்ற ஒரு நம்பிக்கை தான்.